நாம் சகோதர சகோதரிகள் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எதற்கு நம்முடைய வாக்கு திமுகவுக்கு காங்கிரசுக்கு எதிராக இருக்க வேண்டும் நினைச்சீங்கன்னா, ஒண்ணு சட்டம் ஒழுங்கு, பாலியல் வன்கொடுமை. நேற்று ராகுல் காந்தி அவர் வர்றார். ராகுல் காந்தி அவர்களுக்கே ஸ்டாலின் அவங்களோட உட்கார பிடிக்கல. பாருங்க, ஸ்டாலினோட உட்காரல. நேற்று 2 பேரும் பிரச்சாரம் பண்ணல. இவ்வளவு பேசுறார் ராகுல் காந்தி. தமிழ் தமிழ் தமிழர்கள் எல்லாம் பேசுற ஆளு. கடந்த 6 மாத காலத்துல ஒரே முறை தமிழகம் நேற்று தான் வந்தாரு. 3 காங்கிரஸ் வேட்பாளருக்கு பிரச்சாரம் பண்ணாரு. அப்படியே விமானத்தை பிடிச்சு போயிட்டார். ஒரே மேடையில ஸ்டாலினும் இல்லை, ராகுல் காந்தி அவர்களும் இல்லை. என்ன கூட்டணிங்க அது? என்ன கூட்டணி? நீங்களே சொல்லுங்க. என்ன கூட்டணி? இப்ப ஸ்டாலின் ஐயா பயப்படுறார். யாராச்சும் கூட்டணி கட்சி தலைவரை மேல உட்கார வச்சா நம்மளை பிரிச்சு மேறாங்க, என்னையா பண்றது? சேலத்துல பிரேமலதா அக்கா, எங்க அண்ணன் நல்லவர் தான் ஐயா, எங்க அண்ணன் நல்லவர் தான், எங்க அண்ணன் நல்லவர் தான். என்ன கொஞ்சம் கொஞ்சம் இந்த பாலியல் வன்கொடுமை ஆயிப்போச்சு. எங்க அண்ணன் நல்லவர் தான், கொஞ்சம் இந்த ட்ரக் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகி போச்சு. அதான் திமுக கார சொன்னாங்க, கும்பிடு போடுறோம், தயவு செஞ்சு பேசிடாதீங்க அம்மா. இவ்வளவு நேரம் நீங்க எங்க அண்ணன் நல்லவர் நல்லவர்னு பேசினது போதும். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சண்முகம் ஐயா அவருடைய பேட்டியில் கேட்கிறாங்க, ஐயா திமுக ஊழல் எல்லாம் பண்றான், நீங்க கூட்டணி இருக்கிறீங்களே. எப்பா, கூட்டணி வேற, அவங்க பண்ற ஊழலுக்கு நாங்க பொறுப்பேற்க மாட்டோம். அது வேற, இது வேற. வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு